பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேனி பாராளுமன்ற வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற வேட்பாளர் லோகிராஜனை ஆதரித்து அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி நிறுவனரும் நடிகருமான கார்த்திக் வாக்கு சேகரித்தார். ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரித்த அவருக்கு மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை 3 மணி அளவில் துவங்கும் நிகழ்ச்சி என்று அறிவித்துவிட்டு 5:30 மணி அளவில் துவங்கியது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் வேட்பாளர்களின் பெயர் புகைப்படம் சின்னமடங்கிய பேலட் பேப்பர் ஒட்டும் பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி பார்வையிட்டார். மேலும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளான ஏப்ரல் 17 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒட்டப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள ஸ்ரீ பெரிய காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றுடன் திருவிழா தொடங்கிய நிலையில் இவ்விழாவின் கடைசி நாள் நிகழ்ச்சியாக பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்தனர். விழாவின் இறுதியில் கோவில் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் பங்குனி தேரோட்டம் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்டம் காலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் இயந்திரத்தில் சின்னம் பொருத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் பார்வையாளர் ஆய்வு நடத்தினார். இதில் ஆய்வில் ஏராளமான அரசு ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதில் சில அலுவலர்களிடையே அடையாள அட்டையில் புகைப்படம் உள்ளதை பார்த்த ஆட்சியர் அவர்களிடம் புகைப்படம் உடனே ஒட்ட வலியுறுத்தினர். சென்னை அடுத்த திருவொற்றியூரில் உள்ள மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி சமரச விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் வழக்குகளை சமரச மையத்திற்கு அனுப்ப வழக்கறிஞர் மூலமாக வேண்டுகோள் விடுக்கலாம் என்று பொதுமக்களிடம் கூறப்பட்டது. வேலூரில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் 38வது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. இதனையொட்டி ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடன் எழுந்தருளி அதிகார நந்தியில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டார். முன்னதாக முதலில் இக்கோவிலில் உள்ள சுவாமிகளை அலங்கரித்து வண்ண விளக்குகளால் ஆன வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் இதில் பங்கேற்றனர்.